பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்கு தூரமாக இருப்பதாக. ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உன் எல்லைகளிலே அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. இன்னைக்கு உலக நாடு அஞ்சி கலங்கி அழுது கொண்டு புலம்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொடுமை உன் தேசத்தில். கொடுமை பாருங்க, இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை மறித்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் கொடுமையாக இருக்கிறது. விலைவாசிகள் ஏறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் கடினமானவர்களை மாறிக்கொண்டு ஈகோ பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பரிசுத்த வேதத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே யோசப் என்ற ஒரு மனிதன் சொல்லுகிறார். பார்வோனுக்கு சொல்ல ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுடைய தன்மை இப்படி இருக்கிறது சொன்ன உடனே அதுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். 7 செழிப்பான ஆண்டும் அவலட்சணமான ஒரு பஞ்சமான 7 ஆண்டும், இந்த பஞ்சமான ஆண்டுகளை காக்கப்படுவதற்கு இப்பொழுதே நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அங்கே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் கொடுமையான பஞ்சம் எழும்பி தேசத்தினுடைய பரிபூர்ணத்தெல்லாம் அழிக்கும். உலக நாடு அதான் நடந்து கொண்டு அழகான நாடுகள் எல்லாம் பார்த்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் நாசமாகி சாப்பாடுக்கு உணவில்லாமல் தங்குவதற்கு உறவிடம் இல்லாமல் மக்கள் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே பரிசுத்த வேதம் கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. அது சங்கீதம் 91:7 படிக்கும் போது உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சரி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்போது ஒரு மனிதன் நிறைவேறுகிறது, எப்படி ஒரு மனிதன் காக்கப்படுகிறான்? அங்கே ரட்சிப்பே உனது மதிலாக இருக்கும். அந்த ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சேட்டலைட்டோ இல்லை ராக்கெட்டோ அணுகுண்டோ ஈட்டியோ அம்போ விஷ ஜந்துக்களோ உள்ளே வராதபடி மதிலாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சுய வேளவில், சுய அறிவில், சுய ஞானத்தில் அவங்க ஓடி அந்த மதிலாகிய ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். எபிரேயரை சொல்லுகிற 4:2 எவ்வளோ அற்புத அடையாளத்தினால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஈஸியாக கிடைக்கல. பரலோக தேவன் கீழே இறங்கி வந்து மனிதனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு ரட்சிப்பை தந்து அவனை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இவ்வளோ பேர் ரட்சிப்பை குறித்து மக்கள் கவலையற்று போனதுனால தான் அழிவும் நாசமும் எல்லைகளை வருகிறது. நீங்கள் ரட்சிப்பை உங்கள் மதில் என்பதை மறந்து போகாதீர்கள். அதுதான் மதில். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதற்குள்ள நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். அவர் நாமம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் ரட்சிப்பு தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி ரட்சிப்பை நீங்கள் இழக்கும் போது கொடுமையும் நாசமும் அழிவும் உங்கள் எல்லையிலே கேட்கப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இயேசு ரட்சித்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற உணர்வு எப்போது இருப்பீர் என்றால் அழிவும் நாசமும் உங்கள் எல்லையிலே கேட்கப்பட மாட்டார். 2வது அங்கே கீழே சொல்லுகிறா, அங்கே உங்கள் வாசல்கள் துதி எனப்படுவதாக. அப்போ இன்னைக்கு அநேகர் தன்னை ரட்சித்த பரிசுத்தப்படுத்தின நீதிமானாக மாற்றிய இறைவனை குறித்து, அவர் நாமத்தை குறித்து, அவர் மகத்துவங்களை குறித்து துதிய ஸ்தோத்திரங்கள் இல்லாத போன அப்படின்னால்தான். அதுதான் சங்கீதம் 81:10 சொல்கிறார், உன் வாயை விரிவத்திர நான் அதை நிரப்புவேன். தாவீது சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்தி நான் அவரை தொழுது கொள்வேன். எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலே இறைவனை தொழுது கொள்கிறார்களோ அழிவும் நாசமும் அவன் எல்லையிலே கேட்கப்படாது. கர்த்தரே அவனுக்கு மதிலாக இருப்பான். வாழ்க்கை வெற்றியாக மாற வேண்டும் என்றால் துதியின் சத்தத்தினாலே நானோவெனில், யோனா சொல்லுங்க, நானோவெனில் துதியின் சத்தத்தினாலே நான் பலியிடுவேன். அப்போ துதியின் சத்தத்தினால் நீங்கள் பலியிடணும். யோனா 2:9 மீனின் வயிற்றில் அவன் சிக்கி அவன் மனம் திரும்பிய போது பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடி அவன் உணர்ந்து சொன்ன, நானோவேனின் துதியின் சத்தத்தோடு நான் என் தேவனை மகிழ்படுத்துவேன். அப்படி மகிழ்படுத்தும் போது தான் ஆண்டவர் அவனை நினிவேலை கொண்டு போய் பயன்படுத்தினார். எந்த நினைவுக்கு பயந்து ஓடினானோ, எந்த நினைவை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொண்டானோ, அதே நினைவேலை தேவன் அவனை பயன்படுத்தினார். உங்கள் துதி அது உங்கள் வாசலாக இருக்கட்டும். உங்கள் வாசல், உங்கள் வழி, உங்கள் இதயம், உங்கள் வாய் அது கர்த்தருடைய துதியால் நிரம்பி இருக்கும் என்றால் ஏத்ராகத்திலே அங்கே 20:26 சொல்லுகிறார். அவன் என்னவா எந்த ஸ்தானத்தில் என்னாமும் பிரஸ்தப்படப்படுகிறதோ அங்கே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஏத்ராகத்தில் 24-26 படித்து பார்த்தீங்கன்னா
ஆண்டவருடைய மகத்துவங்களை அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கட்டுகளை உடைப்பார், காயங்களை மாற்றுவார். ஒருவேளை ரட்சிப்பை இழந்து போயிருக்கீங்களா? தேவனுடைய துதியை இழந்து போயிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சிப்பே எங்கள் மதிலாக இருக்கும்படியாய் அழிவும் நாசமும் எங்கள் எல்லை விட்டு தூரமாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் மனதுருக்கிற தேவனாய், அற்புதம் செய்கிற தேவனாய். அதுதான் அப்போஸ்தலர்கள் 4:12 சொல்லுது, வானத்தின் கீழெங்கே பூமி மேலெங்கே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. அந்த நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஐயப்பா, நான் உங்களை தொழுது கொள்ள மறந்தேன், உன் நாமத்தை மகிமைப்படுத்த மறந்தேன், ரட்சிப்பை நான் இழந்தவனாய் மாறினேன், எனக்கு கிருபை தாங்க. நீ அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. இது வரைக்கும் கஷ்டம், கண்ணீர், அழிவு, நாசம், மோசம் உன் எல்லை விட்டு விலகும். இந்த ஏசாயா 60:18 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you. God bless you.